கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க வந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்று இறை வார்த்தை யோவான் 16:20 வழியாக நம்மளுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளையாக, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பிள்ளையாக, ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் காத்திருக்கப்படுகின்ற போது, ஆண்டவரை தேடுகின்ற போது, அவர் நம் உள்ளத்திலே கடந்து வருகின்ற போது நம்மளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்தில் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கின்றீர்களோ ஆண்டவரை தேடுங்கள், நற்கருணை தேடுங்கள், நற்கருணையை உட்கொள்ளுங்கள். உட்கொண்ட அந்த நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்கள். அப்போது நம் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து பாடுகளும், வேதனைகளும், கவலைகளும், துக்கங்களும் மாறி அவர் வருகை நிமித்தமாக துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இப்படியான ஒரு கதை கூறுகின்ற கருத்து என்னவென்றால், ஒரு குடும்பம் பல நாட்களாக மன வருத்தத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த குடும்பத்திலே கணவன், மனைவி, 4-5 குழந்தைகள் இருக்கின்றார்கள். கணவன் நல்ல வேலையில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல வருமானம் இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளும் நல்ல நிலையில் படித்து கொண்டிருக்கின்றார்கள். வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே நிறைவாக இருக்கின்றது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கின்றது. மகிழ்ச்சி என்பதே அவர்களுக்குள்ளே இல்லை. 4-5 பேர் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் அங்கும் இங்குமாக ஒரே வீடுகளுக்குள் முடங்கி இருப்பார்கள். ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை என்று யாருக்கும் தெரியவில்லை. சந்தோஷம் என்பது அவர்களிடத்தில் தேட வேண்டியதாக இருந்தது. மகிழ்ச்சி என்பது தேட வேண்டியதாக இருந்தது. அவர்களும் ஆண்டவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது, ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க. ஏதோ எங்களுடைய மனதில் ஒரு துக்கமானது இருந்து கொண்டே இருக்கின்றது. எங்களால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை, சிரித்து ஆர்ப்பரிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு இருள் எங்களை இறுக பிடித்திருக்கின்றது. என்ன துக்கம் என்பதே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் நிறைவாக எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர்கள். நீங்கள் நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகள் எல்லாமே சந்தித்திருக்கின்றீர்கள். ஆனால் ஏன் இந்த துக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்பாக தோன்றி, ஏன் நீ கலங்குகின்றாய்? நான் தான் நிறைவான ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? ஏன் உனக்குள் இவ்வளவு கவலை? ஏன் உனக்குள் இவ்வளவு பெரிய துக்கம்? நான் இருக்கின்ற போது உனக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி, இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன், உங்களை தேடி வந்திருக்கின்றேன். உங்களுடைய துக்கங்களை நான் சந்தோஷமாக மாற்ற வந்திருக்கின்றேன். உங்களுக்கு என்ன தேவைகள் என்பதை என்னோடு கேளுங்கள். நான் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த குடும்பத்தில் அவரோடு கேட்பதற்கு எதுவுமே இல்லாமல் ஆண்டவரை சந்தித்த மகிழ்ச்சியில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் மறுமுறையும் அவர்களை நோக்கி, உங்கள் தேவைகளை பட்டியலிடுங்கள். எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கின்றது, துக்கத்துக்கு தடையாக இருக்கின்றது, என்னிடம் கேளுங்கள், நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் சிலுவை சாவை ஏற்றேன்.
என் பிள்ளைகள் ஒருபோதும் துக்கமடைந்து இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுடன் கேட்டிருக்கின்றார். அப்போது அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன், உம்மோடு பேசத்தான் காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் இப்போது என் வீட்டிற்குள் வந்துவிட்டீர்கள். கேட்பதற்கு எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கும் எதுவும் இல்லை. நீங்கள் எங்கள் இல்லத்தில் வந்து விட்டாலே அது மகிழ்ச்சியானதான் இருக்கும். ஆண்டவரே, எனக்கு இருக்கின்ற அந்த இருள் நிறைந்த துக்கத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், என் குடும்பத்திலிருந்து எடுத்து போடும். நாளைய தினத்திலிருந்து நான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று சொல்லி பெண்மணி கேட்டிருக்கின்றார். அப்போது ஆண்டவர் அவரை நோக்கி கூறினாராம், மகளே, நீங்கள் எப்போதெல்லாம் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் அருகில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை பார்க்காமல் அந்த துக்கத்தோடு மட்டும் நீ உறவாடி கொண்டிருக்கின்றாய். மறுபடியுமாக கடந்த துக்கத்தை நினைத்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். துக்கத்தை களைந்து விட்டு, வருகின்ற சோதனைகளை, வேதனைகளை களைந்து விட்டு, அதிலிருந்து நீங்கள் மீண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இந்த துக்கத்தில் இருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க தவறி விடுகின்றீர்கள். நீங்கள் வேதனை அடையும் போதும், துக்கங்களை சந்திக்கப்படுகின்ற போதும், எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் அருகில் நான் நின்று கொண்டு இருக்கின்றேன். நீங்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், எனக்காக சிலுவை சாவை ஏற்ற என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார், அவருக்கு நிகழாத துக்கமா வேதனையா என்று சிந்தித்தீர்கள் என்றால், உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் துக்கங்கள் கிடையாது, வருத்தங்கள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாராம். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்கின்ற தவறு என்ன என்பதை இதன் வாயிலாக நாம் அறிந்திருப்போம். ஒரு பிரச்சனை வருகின்ற போது, துக்கங்கள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, அதை நினைத்து நினைத்து நாம் நடந்ததை காட்டிலும் பல முறை அதை சிந்தித்து சிந்தித்து வேதனைகளை அதிகப்படுத்தி கொண்டிருப்போம், துக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டிருப்போம். அதை விட்டு விட்டு துக்கத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும், அந்த துக்கத்தை எப்படி கையாள வேண்டும், அந்த துக்கத்தினுடைய முடிவு என்ன, அந்த துக்கத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன என்பதை சிந்தித்து பார்க்க நாம் மறந்து விடுகின்றோம். வியாதியோ, மரணமோ, துக்கமோ நம் வாழ்க்கையில் கடந்து வருகின்ற போது அதை நினைத்து 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 நாம் பல வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் வருகின்ற போது நம்மளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். லாசருடைய வீட்டில் மரணம் சம்பவித்த போது அனைவரும் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்த போது கூட ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து சென்ற போது அந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டானது. லாசரே, எழுந்து வெளியே வா என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டானது. கூடி இருந்த மக்களிடம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, மன மகிழ்ச்சியை கொடுத்தது. இதுதான் இந்த நற்கருணை ஆண்டவர். இந்த நற்கருணை இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. நாம் மீண்டும் வரும் வரை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவினுடைய உடல் தான் இந்த நற்கருணை. ஆலயங்களுக்கு சென்று நாம் நற்கருணையை உட்கொள்ளப்படுகின்ற அந்த வேலை ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்திருக்கின்றார். என்னுடைய வேதனைகளை மாற்றி விடுவார், என் துக்கங்களை மாற்றி விடுவார், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கின்றார், சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கின்றார். என்னுடன் பேசுவதற்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நானும் அவரும் தனிமையில் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய துக்கங்களை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன்.
அவர் அவருடைய மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த சிந்தனைக்குத்தான் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அப்பத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு, இரத்தத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இல்லை என்றால் எத்தனையோ துக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் நம்முள் கடந்து வருகின்ற போது நாம் என்றோ மடிந்து போய் இருந்திருப்போம், காணாமல் போய் இருந்திருப்போம். இயேசு என்ற வார்த்தை, இயேசு என்ற நாமம் நம்மோடு இருக்கின்ற போதுதான் அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு என்ற நபர் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்றால் சாத்தான் நம்மளை அழைத்து கொண்டு போய் அவனுடைய பிடியில் வைத்து தாறுமாறான வாழ்க்கைக்கு நம்மளை உட்படுத்தி பாதாளத்திற்கு நம்மளை அழைத்து சென்றிருப்பான். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு உயிர் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் தான், இந்த இயேசு என்ற நாமம்தான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக கிறிஸ்துவாக நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. சிந்திப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் இருள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இருள் உள்ளே வருகின்ற போது நம்மளுடைய வாழ்க்கை துக்கம் அடைந்ததாகத்தான் இருக்கும். எங்கே போய் மகிழ்ச்சியை தேடுவது? எங்கே போய் ஆண்டவரை தேடுவது? எங்கே போய் நற்கருணை தேடுவது? நற்கருணையோடு வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? நற்கருணை உட்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். அவரை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் இருத்துவோம், நம் வீடுகளில் இருத்துவோம், ஜபத்தில் நிறுத்துவோம். அப்போது நம்மளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவரோடு ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒருமனப்பட்டு இன்றைய தினத்திலே மறைவாக இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் மாறி சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப வேளைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய மன கண்களிலே நற்கருணை நிலைநிறுத்தி இந்த நற்கருணை ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. இந்த ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டு நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கருணை ஆராதனை வேளையில கூட என்னையும் இணைத்து நான் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் துக்கத்தை மாற்ற என்னை அழைத்து வந்திருக்கின்றீர்கள் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் துக்கம் இருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றீர். கவலையோடு நான் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர். கஷ்டத்தோடு நான் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். அதன் நிமித்தமாகத்தான் இன்றைய நற்கருணை ஆராதனை துக்கத்தை மாற்றுகின்ற ஒரு ஆராதனையாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு ஆராதனையாக எங்களுக்காக இந்த நேரத்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கருணை ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லா உள்ளங்களையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏன் என்று தெரியாமல் ஏன் துக்கத்தோடு இருக்கின்றோம்? ஏன் என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை? ஏன் என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை? எவ்வளவு என்னுடைய தேவைகள் இருந்தாலும், பணங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருக்கின்றது. என் குடும்பத்துடைய சூழ்நிலை இருள் நிறைந்ததாக இருக்கின்றதே. ஏன் ஆண்டவர்? ஏன் ஆண்டவரே? அப்பா, எனக்கு இன்று ஒரு விடை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு இன்று ஒரு விடை கொடுங்க. என்னுடைய குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரணும், மகிழ்ச்சி கடந்து வரணும், சந்தோஷங்கள் கடந்து வரணும் ஆண்டவரே. இதெல்லாம் சந்தோஷத்துக்கு தடையாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ எல்லா சூழ்நிலையும் தேவன் இன்று மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆண்டவரே, வருமானம் ஒரு பக்கம் இருக்கலாம், தேவைகள் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா நான் எந்தெந்த தேவைக்காக காத்து கொண்டு இருக்கின்றேனோ, எந்தெந்த தேவைகளுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றேனோ, ஒவ்வொரு தேவைகளும்
நீங்க என் உள்ளத்தில் கடந்து வரணும், என் வீட்டில் கடந்து வரணும் ஆண்டவரே. அப்போதுதான் ஆண்டவரே அது சந்தோஷமாக மாறும். அப்பா, குழந்தைகளை வைத்துக்கொண்டு மேற்படிப்புக்கு காத்து கொண்டு இருக்கின்றேன், அதிலே தடைகள் இருக்கின்றது. வயது நிறைந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வரனை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். பெண் தேடுவதும் மாப்பிள்ளை தேடுவதும் எனக்கு ஒரு பாரமாக இருக்கின்றது. என்று என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் என்று காத்து கொண்டு இருக்கின்றேன். எப்போது என் மகனுக்கு திருமணம் நடக்கும், என் மகளுக்கு திருமணம் நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. எப்போது என் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும், ஆண்டவரே இந்த மகிழ்ச்சிக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன், இந்த சந்தோஷத்துக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பல ஆண்டுகளாக சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர். அந்த வீடுகளுக்குள் போய் நான் குடியேறுவதற்கு அந்த நாட்களை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். என் கனவு நினைவாக வேண்டும், எனக்கும் ஒரு வீடு வேண்டுமே. அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றேன், அந்த மகிழ்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வீடுகள் கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன், துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வீடை கட்டி முடிப்பதற்கு தேவன் கடந்து வர வேண்டும், அந்த வீடுகளுக்குள்ள கடந்து வர வேண்டும். நீங்கள் வருகின்ற போது தடைகள் மாறி மறுபடியும் கட்டுமான பணிகள் தொடங்கி நான் மகிழ்ச்சியை காண வேண்டும் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, திருமண பந்தங்கள்லாம் வந்து விட்டது, அதற்கு பணம் என்னிடம் இல்லை ஆண்டவரே. என் பிள்ளையை எப்படி நான் கரை சேர்ப்பது தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்ற குடும்பங்கள் ஏராளம் ஆண்டவரே. அந்த துக்கத்தை மாற்றி அந்த குடும்பத்தில் தேவன் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமா கூட்டி செபிக்கிறோம். நோய் வந்து விட்டது ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து மீள முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நோய் என்று என்னை விட்டு வெளியில போகும், எப்போது என்னோட மகிழ்ச்சி கடந்து வரும், இந்த நோய் என்னை மரணத்திற்கு அழைத்து சென்று விடுமோ, கவலையோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. லாசருக்கு செய்த அற்புதத்தை எனக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்போது என் குடும்பம் மகிழ்ச்சி அடையும், நான் சந்தோஷம் அடைவேன் ஆண்டவரே. காத்து கொண்டு இருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வேலைகள் இருந்தும் அந்த வேலை நல்ல வேலை இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு கடந்து செல்கின்ற போது அந்த வேலையிலே வருகின்ற இன்னல்கள் எனக்கு துக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை ஆண்டவரே. என் வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக, ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வேலை இருந்து வேலை இழந்து நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக்கிட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேலைகளை தேடிக்கொண்டு இருக்கின்ற அந்த துக்கமான நிலை யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. அதன் நிமித்தமாக வருகின்ற பலவீனங்கள் அந்த மகனை வேதனையில் ஆழ்த்தி கொண்டு இருக்கின்றது. தேவன்தாம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமா கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்ப தலைவர் ஒவ்வொரு நாளும் குடி போதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், குடும்பத்தை கவனிக்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார். எங்க ஆண்டவரே சந்தோஷத்தை தேடுவது? என் குழந்தைகள் பசியோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், தேவைகளை சந்திக்கப்படாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எப்படியாக பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீங்களே அப்பா, இன்றைய தினம் எங்கள் துக்கமெல்லாம் மாறி
சந்தோஷத்தை நீங்க காண செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தினுடைய இருளை அகற்றி ஒளியை கொடுத்து கொண்டு இருக்கிற தெய்வம் நற்கரணை வாயிலாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நற்கரணை ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறோம். தேவன்தா மனம் இறங்குங்க, தேவன்தா மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஜப வழிபாடு ஆண்டவரே உண்மையில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கணும், நேரமாக இருக்கணும் ஆண்டவரே. நன்றியோடு பாதத்தில் வந்து இருக்கின்றோம், நன்றியோடு பாதத்தில் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், எனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய தெய்வம் நற்கருணை ஆண்டவர். தேவன் தாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுங்க, தேவைகளை சந்திக்கும்படியான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இந்த நேரத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆண்டவரே, இந்த காணொலி வாயிலாக எங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பில் இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிறருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, அருகில் இருக்கக்கூடியவர்களுக்காக, இப்படியாக சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் முன்வைத்து ஜெபித்த அனைவருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நேரத்தின் வழியாக அனைத்து குடும்பங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து நற்கருணை ஆண்டவர் தான் அவருடைய உள்ளத்தில் கடந்து சென்று நோய்களை எல்லாம் குணப்படுத்தி, வேதனைகளை மாற்றி, கவலைகளை மாற்றி சந்தோஷத்தை கட்டளிட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.